குடும்பம் என்று சொன்னால் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதமான ஒரு குடும்பம். நம்முடைய குடும்பத்தின் மேலே அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன் உண்டு. அவர் நம்முடைய குடும்பத்தின் மேலே அன்பும் அக்கறையும் உள்ளவர். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு விருப்பம் உள்ள ஒரு தேவன். அப்போ அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? அதை குறித்து பல காரியங்களை நம்ம தொடர்ந்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஒரு சமயம் ஒரு வாலிப மகள், அந்த குடும்பத்தார் எனக்கு நல்லா தெரியும். அந்த மகள் படித்து முடித்து வேலை செய்து திருமண வயது கடந்து கொண்டு இருக்கிறாரு. திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிறாள். பெற்றோருக்கு ரொம்ப துக்கம். யாரை பார்த்தாலும் வேண்டாம், இது வேண்டாம், கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஏன் உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படி பேசினதுனால அவங்களுக்கு ரொம்ப துக்கம். அப்போது எனக்கு தெரிந்த குடும்பம், பழகினவங்க, தெரிந்தவங்க, அதனால் நீங்கள் அந்த மகள்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் அந்த மகளோடு நான் பேசினேன். ஏம்மா, உனக்கு திருமண வயதாகிவிட்டது, உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்குது, உனக்கும் ஒரு குடும்பம் அமையணும், அதை பெற்றோர் விரும்புவாங்கல்ல, ஏன் நீ எதிர்த்தால வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறேன்? நான் குடும்ப வாழ்க்கையே எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன் உனக்கு விருப்பம் இல்லை? அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. முதல்ல சொல்ல மறுத்துட்டா, அப்புறம் திரும்ப கொஞ்சம் பேசி 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 அப்படி உள்ளத்தில் இருக்கிறது வெளியே வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆச்சுது. அவன் சொன்னா, என்ன குடும்பம் அங்கே? எங்கள் குடும்பமே சமாதானமாக இல்லை. எங்கள் அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம். ஒரு நாள் வீட்டில் நிம்மதி கிடையாது, சண்டை, மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறது. என்றைக்கே ஒரு நாள் ஒரு பிரச்சனை சரியான பரவாயில்ல, பிரச்சனையே குடும்பம். அப்படியே இப்படி எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அது நான் இது மாதிரி தெரியல. சரி, ஒரு குடும்பம் அப்படி இருக்கும், ஏன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு தெரிஞ்ச குடும்பம், எங்கள் உறவுகள், சொந்தக்காரங்க குடும்பத்தெல்லாம் பார்க்குறேன். ஒன்றுன்னா சொல்கிறா, இந்த குடும்பம், அந்த குடும்பம், அந்த குடும்பம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எல்லா குடும்பம் அப்படி தான். வெளியில் குடும்பமாக ஏதோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர வீட்டுக்குள்ளே போனால் இல்லை, இதுதான் குடும்பமா, இப்படி தான் இருக்குமா குடும்பம், இப்படி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு எதுக்கு குடும்பம்? அதனால் எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை வெறுத்து போச்சு அப்படின்னு சொன்னான். அப்போது இன்றைக்கு உள்ள தலைமுறையில் நிறைய பிள்ளைகளுடைய உள்ளம் காயப்பட்டு குடும்ப வாழ்க்கையை குறித்த ஒரு சந்தோஷமே இல்லாமல் நிறைய பேர் அப்பா அம்மா சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக திருமண வாழ்க்கைக்கு ஒத்துக்கொள்ளுகிறவங்க நிறைய பேர். அதன் பிறகு அந்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற குடும்பமும் இருக்குது. அந்த வேதனையிலேயே, காயத்திலேயே, குறைவுகளிலேயே ஒரு நிம்மதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்களும் இருக்கிறாங்க. அப்போ மனதில் பாதிப்பு, ஒரு பயம். இப்படின்னா என்னது, இதுக்கு எதுக்கு எனக்கு குடும்ப வாழ்க்கை? இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருப்பாங்களா? திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்படிலாம் இருப்பாங்களா? எதுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை? தனியாகவே இருந்துட்டு போயிடலாம். இந்த எண்ணம் நிறைய பேருக்குள்ள உருவாக காரணம் நிறைய குடும்பத்தில் உண்டாகிற பாதிப்புகள். இப்போ குடும்பங்களை இன்றைக்கி பாருங்களேன். கிறிஸ்தவர்கள் குடும்பமாக பக்தியாக சர்ச்சுக்கு போவாங்க, குடும்பமாக கோயிலுக்கெல்லாம் போவாங்க, எல்லா கடவுள் சம்பந்தமான எல்லா காரியத்திலும் பக்தியாக இருப்பாங்க. அந்த வீட்டில் வந்தால் கணவர் குடிகாரனாக இருப்பார், மனைவி சண்டைக்காரியாக இருப்பாங்க, பேசிக்கொள்ள மாட்டாங்க, சண்டை, பேசினாலே சண்டை. அப்போ பக்தி வெளியில். அந்த வீட்டில் வந்தால் கணவர் குடிகாரனாக இருப்பார், மனைவி சண்டைக்காரியாக இருப்பாங்க, பேசிக்கொள்ள மாட்டாங்க, சண்டை, பேசினாலே சண்டை. அப்போ பக்தி வெளியில், உள்ளுக்குள்ளே அதனுடைய ரிசல்ட், அதனுடைய ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ளே இல்லை. நிறைய குடும்பங்கள், எல்லா குடும்பம்னு சொல்ல மாட்டேன், நிறைய குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது. அப்போது யோசிச்சு பாருங்கள், அப்படி தான் பார்க்க முடிகிறார். ஜெபிக்க வர்றவங்க கூட, ஜெபிக்க வர்றவங்க நிறைய பேர் ஜெபிக்க வரும்போது ஃபேமிலி ப்ராப்ளம், வியாதிக்காக ஜெபிக்கிற வருவாங்க, கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்க வருவாங்க, பிசாசு போராட்டத்தில் ஜெபிக்க வருவாங்க. நிறைய குடும்ப பிரச்சனை. சில மனைவிமார்கள் கணவர் நேசிக்கிறதே இல்லை, அன்பு காட்டுவதே இல்லை, குடும்பத்தை கவனிக்கிறதும் இல்லை, என்னை பற்றியவருக்கு அக்கறையும் இல்லை, குடிச்சிட்டு பிரச்சனை. அது மாதிரி குடும்ப வாழ்க்கையை வெறுத்து போச்சு அப்படின்ற நிலைமையில் கண்ணீர் வடிக்கிற
பெண்களையும் பார்க்க முடியுது. கொடுமைப்படுத்துகிற கணவன்மார் இருக்கிறாங்க. சில கணவன்மார் கண்ணீர் வடிக்கிறாங்க. போச்சு அப்படின்ற நிலைமையில கண்ணீர் வடிக்கிற பெண்களையும் பார்க்க முடியுது. கொடுமைப்படுத்துகிற கணவன்மார் இருக்கிறாங்க. சில கணவன்மார் கண்ணீர் வடிக்கிறாங்க. என் மனைவி அன்பாவே இருக்கிறதில்ல, எப்பவுமே எரிச்சல், என் கூட சண்டை, எங்கள் அம்மா கூட சண்டை, அவ்வளோதான், வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதியே இருக்காது. ஏன் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றோன்னு இருக்கும், வேலை ஸ்தலத்திலே இருந்துடலான்னு போல தோணும், வீட்டுக்கு ஏன் வரணும்னு தோணும் அப்படின்னு சொல்கிற ஆண்கள். அப்புறம் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அம்மா வீட்டில் போய் இருந்து கொண்டா, என் பிறந்த குழந்தை கூட என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அந்த குடும்பத்தார். அப்படி வேதனையோடு வருகிற ஆண்களும் இன்றைக்கி பெருகி கொண்டே இருக்கிறாங்க. குடும்பங்கள் அப்படின்னா குடும்பனாலே பாதிப்பு தானா? அப்போ குடும்பனால இது மாதிரி குழப்பம் தானா? நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஒரே பிரச்சனை, போராட்டம், இப்படி தானா? இதுக்கு தான் குடும்பமா? பலருக்குள்ளே அந்த கேள்விகள் உள்ளத்திலே உண்டாக்கி விடுகிற அடுத்த தலைமுறைக்கு நிறைய கேள்விகள் இதெல்லாம் பார்த்து பார்த்து உள்ளத்தில் எழும்புகிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குது, பாதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட குடும்பங்களும் இருக்கிறாரு. அதே சமயத்தில் மகிழ்ச்சியான குடும்பம், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு மகிழ்ச்சியான குடும்பங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது பல குடும்பங்களை சந்திக்கிறோம். அதுவும் நான் என் மனைவியும் ஊழியத்துக்காக நிறைய பிரயாணப்பட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் பல ஊர்களுக்கு, வெளிநாடுகளில் பல தேசங்களுக்கு. அப்போ பல சமயங்களில் வீடுகளில் தங்க வச்சுருப்பாங்க. 3 நாள் 4 நாள் இந்த கூட்டம் முடியும் வரைக்கும் பல வீடுகளில் தங்கி இருந்திருக்கிறோம். குடும்பத்தோடு நாங்கள் பழகி இருக்கிறோம். அப்போ 2 விதமான குடும்பத்தையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். சில குடும்பங்களுக்கு போனால் அவ்வளோதான், நாங்களே ரூம் விட்டு வெளியே வர மாட்டோம். அந்த மாதிரி அந்த குடும்பம் அவங்க இருக்கிறது அது மாதிரி. அதனால் அந்த மாதிரி குடும்பமும் இருக்குது. நாங்கள் 3 நாள் 4 நாள் இருக்க முடியலன்னா எப்படி இருக்கும் யோசித்து பார்த்துக்கிடுங்க. அப்படிப்பட்ட குடும்பங்களும் இருக்குது. சில குடும்பத்துக்கு போனால் அங்கே வரைக்கும் மனம் இருக்காரு. அந்த கணவன் மனைவி பிள்ளைகள், அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு, அவங்க சந்தோஷமாக இருக்கிறது, ஒன்றா ஜெபிக்கிறது, ஒன்றா சாப்பிட்றது, சமையல் பண்ணுறது, அந்த குடும்பங்களை நினைச்சாலே மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அப்படி பல குடும்பங்களை என்னால் சொல்ல முடியும், நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த குறிப்பிட்டு சொன்னால் நான் நிறைய குடும்பங்கள் அப்படி பார்த்துருக்கறனால ஒன்று சிலரை சொல்ல முடியாது. நான் பார்த்துருக்கேன். அவங்க சில குடும்பம்லாம் போனால் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சமைக்கிறது, சாப்பிட்றது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஜெபிக்கிறது, அந்த பிள்ளைகளோட அப்படி அது பார்க்கவே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தெய்வீக குடும்பம் அப்படி சொல்லுவோம், டிவைன் ஃபேமிலி எப்படி இருக்காங்க சந்தோஷமாக. அந்த மாதிரி வீட்டுக்கு போனால் வருஷந்தோறும் போவோம். அப்படிப்பட்ட சில குடும்பத்துக்கு நான் என் மனைவியெல்லாம் போய் தங்கி இருக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க எவ்வளோ கத்தருக்குள்ளே இவ்வளோ சந்தோஷம், பாடு பிரச்சனை நிறையா, அவங்களுக்குள்ள எந்த உறவுகளில் பாதிப்பு வராது. வெளியிலேருந்து பல பிரச்சனை 2 பேரும் சேர்ந்து அதை ஜெபம் பண்ணி மேற்கொண்டு முன்னேறி போகிறத நான் பார்த்துருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எப்படி இருக்கிறீங்க, ஆண்டவர்களை நல்லா வச்சிருக்கிறார், சந்தோஷமாக வச்சிருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். சில சமயத்தில் வேலை இல்லாத பிரச்சனை, பண பிரச்சனை, நெருக்கடிகளாக வந்திருக்குது. ஆனால் அவன்கிட்ட பேசுகிற ஆண்டவர்களை நல்லா சந்தோஷமாக வச்சிருக்கார், மகிழ்ச்சி. எந்தெந்த பிரச்சனையும் அவனுடைய உறவை பாதிக்காது. அந்த சந்தோஷம் அதான் இயேசு அந்த குடும்பத்தில் ஆளுகை செய்து அவங்கள நடத்துறதுனால அவங்களுக்குள்ள உண்டான அந்த சந்தோஷத்தை நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த குடும்பத்தில். அது மாதிரி 2 விதமான குடும்பத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்டா இந்த குடும்பத்தில் தங்கணும், எங்கேயாவது ஹோட்டல் ரூமில் கூட தங்கியிருக்கலாம் போல் அப்படின்னு தோன்ற குடும்பத்தையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஐயோ இந்த குடும்பத்தை விட்டு போகிறக்கே மனம் இல்லை அப்படின்னு சொல்லி, அப்போ நாங்கள் அங்கே அந்த பட்டணத்துக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு போனாலும் அந்த ஃபேமிலியில் நாங்கள் தங்கணும்னு ஆசையாக நாங்கள் தங்கிறோம். அந்த மாதிரி இனிமையான குடும்பங்களும் இருக்கிறாங்க. சந்தோஷம். அப்போ ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுக்கு தான் குடும்பத்தை ஏற்படுத்தினார். அப்போது 2 விதமான காரியத்தை பார்க்குறோம். இன்னும் சில குடும்பங்கள் பார்த்திங்கன்னா வெளியில் சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ தெரியுங்கன்னா சர்ச்சுக்கு போகிறது, ஷாப்பிங் போகிறது, வெளியில் ரொம்ப சந்தோஷமாக மற்றவங்க மத்தியில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பது போல் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டால் அவ்வளோதான், உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி வாழ்க்கை இருக்கும். அந்த மாதிரி மனசில் கசப்பு, வெறுப்பு,
அது மாதிரி உள்ள பாதிப்புகளும் சில குடும்பத்தில் காணப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வேதனை, கணவனுக்கு ஒரு வேதனை, மனைவிக்கு ஒரு வேதனை, அதனால பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பு, பெற்றோருக்கு ஒரு பாதிப்புன்னு அந்த மாதிரி உள்ளத்தில் காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் குடும்பத்தில். எங்கே போய் சொல்கிறது? குடும்ப காரியம் வெளியில் சொன்னால் அது குடும்பத்துக்கு தான் அது அசிங்கம். அதனால் என்ன செய்கிறது? அப்படியே மனதுக்குள்ளே வைத்து வேதனைப்பட்டு உண்மையான சந்தோஷத்தை, அந்த குடும்ப மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களும் உண்டு, ஆண்களும் உண்டு. மனைவிமாரும் அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க, கணவர்களும் அப்படி இருக்கிறாங்க. உள்ளத்தில் அந்த வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் சமாளித்து கொண்டு வாழ்வோம். சரி, இதான் வாழ்க்கை, இப்படிதான், என்ன செய்கிறது, வாழ்ந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமும் இல்லாமல் மகிழ்ச்சியும் இல்லாமல் அதே சமயத்தில் வெறுப்பும் இல்லாமல் சரி வாழ்வோம் அவ்வளோதான் அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. ஃபேமிலியில் இருக்கிறீங்களே. சரி, ஏன் சிலர் நல்ல மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்குது, சில குடும்பங்கள் இப்படி காயப்பட்ட உள்ளத்தோட நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் ஏதோ வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிற குடும்பங்களும் இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, குடும்ப வாழ்க்கை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை. நிறைய பேருக்கு குடும்பம்னா என்ன, அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு என்ன, ஏன் இந்த குடும்பம் என்று ஒன்று அமைப்பு வந்திருக்கிறது, இது யார் உண்டாக்குனது, எதனால் உண்டாக்கப்பட்டது, இதனால் என்ன பிரயோஜனம், எதுக்காக இந்த குடும்பம் என்று ஒன்று ஸ்தாபிக்கப்பட்ட, இதை பற்றி ஒரு தெளிவு இல்லை, அறிவு இல்லை, அதை பற்றி ஒரு விவரம் தெரியாது, புரிந்து கொள்ளுதல் இல்லை. சிலருக்கு தவறான புரிந்து கொள்ளுதல், இந்த ரெண்டுமே இருக்குது. சிலருக்கு குடும்பத்தை பற்றி ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. சில பார்த்தீங்களா, சிலர் சொல்லுவாங்க இவருக்கு பொறுப்பே இல்லைங்க, ஒரு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்காங்க, அக்கறையும் இல்லை, பொறுப்பும் இல்லை. அவர் பாட்டில் வருவார், போவார், சாப்பிடுவார், வேலை செய்து சம்பாத்தி கொண்டு கொடுப்பார், அவ்வளோதான். அவருக்கு அதுக்கு மேலே சிலருக்கு நான் சம்பாதிச்சு கொண்டது பணம் தரல, இல்லை நீ பார்த்துக்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நிறைய பொறுப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு அன்பு காண்பிக்கிறது, மனைவிக்கு அன்பு காண்பிக்கிறது, குடும்பத்தினுடைய பொறுப்புகளை ஷேர் அதை பற்றி சிலருக்கு இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அப்படி இருப்பாங்க. தான் உண்டு அப்படி சொல்லுவாங்க, அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் மட்டும் நல்லா ஷோக் பண்ணிக்கிட்டு இருப்பார், நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி அக்கறை இல்லை, அவ்வளோதான். அப்படி இருக்கிறாங்க. அதே மாதிரி சில மனைவிமார் இருப்பாங்க, அவங்க ஜாலியாக இருக்கணும், நல்லா மேக்கப் பண்ணணும், வெளியே போகணும், வரணும், ஷாப்பிங் போகணும், வரணும், அவ்வளோதான். கணவர் அவருக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது, பிள்ளைகள் அவங்கள வளர்த்து ஆளாக்கு, அதை பற்றிலாம் இல்லை, நான் நல்லா இருக்கேனா, அவ்வளோதான். அந்த சுயநலம். இப்படி இருக்கிற மனைவிமார் இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர். நீங்கள் எப்படி எனக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் யார் யார் பார்க்குறீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தானே தெரியும், அவர் தான் உங்கள்கிட்ட பேசுகிறார். அப்போ உங்கள் குடும்பத்தை குறித்து யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு இருக்குதா? குடும்ப வாழ்க்கை குறித்த புரிந்து கொள்ளுதல் இருக்குதா? சிலருக்கு தவறான புரிந்து கொள்ளுதல், குடும்பம்னா இப்படி தான் இருக்குன்னு தவறான புரிந்து கொள்ளுதல், அதுவும் ரொம்ப ஆபத்து. சில வருஷத்துக்கு முன்னால் செய்தித்தாளில் ஒரு செய்தியை நான் வாசித்தேன். ஆந்திர மாநிலத்தில் நடந்த சம்பவங்களை அதில் கோர்வையாக எழுதியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா, திருமணமாகி ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே இந்த புதுமண தம்பதிகள் சொல்லுவாங்கள்ல, புதுமண பெண் திருமணமாகி சில மாதத்துக்குள்ளே நிறைய பெண்கள் தற்கொலை பண்ணி செத்துருக்கிறாங்க. எல்லாம் பார்த்தா 1 வருஷத்துக்குள்ளே 6 மாதத்துக்குள்ளே திருமணமாகி. ஏன் இந்த மாதிரி தற்கொலை பண்ணி சாகணும்? கணவர் கொடுமைப்படுத்தினாரா? அதுக்கு நிறைய என்கொயரிலாம் இருக்குல்ல. இப்போ அந்த மாதிரி கல்யாணமாகி இத்தனை மாதத்துக்குள்ளே மறித்து அவ்வளோதான், தாசில்தார் டைரெக்டாக என்கொயரி பண்ணுவாங்க, பெரிய கேஸ் அது. அந்த மாதிரி தான் அரசாங்க அதிகாரிகள் போய் எல்லாம் விசாரித்தாங்க. அப்போ இப்படி நிறைய பேர் மறிக்கிறாங்களே, கணவர் அது பிரச்சனை இல்லை, மாமியார் பிரச்சனை இல்லை, பிறகு அவங்க தற்கொலை பண்ணணும், என்ன ரீசன்? இது ஆராயிறதற்கு அவங்க ஒரு கமிட்டி அமைச்சாங்க. இந்த மாதிரி மனநல மருத்துவர்களையும் வச்சு, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை வச்சு இதை பற்றி என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி, அப்போ அவங்க எல்லாம் அதை பற்றியெல்லாம் அந்த மறித்தவங்க தற்கொலை பண்ணவங்களை பற்றி ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து, புதுசாக திருமணமானவங்கிட்ட அவங்க பேட்டிலாம் எடுத்து போய் கவுன்சில் பண்ணி எடுத்து ஒரு பெரிய சேகரித்து, ஏன் இந்த மாதிரி மரணங்கள் இவ்வளோ நடக்கிறது,
அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தா பேப்பரில் போட்டிருந்தாங்க. நான் வாசித்தேன் அதை. அதில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, இந்த வாலிப பிள்ளைங்கள் சினிமா பார்க்குறாங்கல்ல, அப்புறம் சீரியல் பார்க்குறாங்கல்ல நிறையா, அங்கே விதவிதமாக ட்ரெஸ் போட்டு வருவாங்கல்ல. நீங்கள் அதை பாருங்களேன், காலையில் காமிச்சாலும் மத்தியானம் காமிச்சாலும் ராத்திரி காமிச்சாலும் மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு மையெல்லாம் போட்டு அப்படி இருப்பாங்க. இதே மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும்னு இவங்க மைண்டில் வந்துட்டு, யாருக்கு? இந்த வாலி பிள்ளைகளுக்கு. நம்மளும் கல்யாணம் ஆனால் உடனே பைக்கில் போகலாம், காரில் போகலாம், அப்படியே சினிமா பார்க்கலாம், அப்படியே ஹோட்டலுக்கு போகலாம், சாப்பிடலாம். இந்த வேலை செய்கிறதெல்லாம் காமிக்க மாட்டாங்க. பெருக்கிறது, கூட்டுறது, சுத்தம் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, அதிலெல்லாம். வாழ்க்கைன்னா பைக்கில் போகிறது, கணவருக்கு போனால அவர் சம்பாதிச்சுட்டு வரணும், எங்களை கூப்பிட்டு போகணும், பீச்சுக்கு போகணும், அங்கே போகணும், இதுதானே காமிக்கிறாங்கல்ல. அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. நான் சொல்லுவது அந்த ரிப்போர்ட்டில் உள்ளது அவங்க சொல்லியிருந்தேன். அப்போ இந்த பிள்ளைகளுடைய மைண்டில் ஏதோ இந்த சினிமாவையும் சீரியலையும் பார்த்துட்டு வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும் போல். அப்போ கல்யாணம் பண்ணால் ஜாலியாக பைக்கில் போகலாம், ஹோட்டலில் சாப்பிடலாம், சினிமா பார்க்கலாம், பீச்சுக்கு போகலாம், அவ்வளோதான். இந்த குடும்ப பொறுப்பெல்லாம் இருக்குல்ல, வேலை செய்யணும், மாதிரி பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும், இதை பற்றிலாம் இல்லை. அவங்க மைண்டில் இதுதான் ஏறிட்டு, அப்போ கல்யாணம் பண்ண இப்படிலாம் இருக்கலாம். அது மாதிரி மனசில் எண்ணிக்கொண்டு திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ கல்யாணம் பண்ணி முடிச்சா அது உண்மையா? சினிமாவில் காமிக்கிறது, சீரியலில் காமிக்கிறது உண்மை கிடையாது. அது உங்களை ஏமாத்துறதுக்கு, அட்ராக்ட் பண்ணுறதுக்கு விதவிதமாக காமிச்சு, ஒரு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஜுவல்லாம் போட்டு காமிச்சு, அது ரியல் லைஃப் கிடையாது. அவங்க உங்களை உட்கார வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரியல் லைஃப்பில் அப்படி இல்லை. கணவர் வந்தோடனே ஏன் வீடு குப்பையாக இருக்குது, ஏன் பெருக்கலை, ஏன் சுத்தம் பண்ணல, ஏன் சமையல் பண்ண கேட்டால் அது என்னது? அது நீங்கள் எந்த பெருக்கலைன்றீங்க, அதுன்றீங்க, வேலைக்காரி வைங்க. அப்படி தானே சீரியலில் காமிக்காங்க, சினிமாவில் காமிக்கிறாங்கல்ல, வேலைக்காரி வச்சுக்கிடுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அதுதானே வாழ்க்கைன்னு இவங்க நினச்சாரு. ரியல் லைஃப் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. தவறான புரிந்து கொள்ளுதல். குடும்பம்னா இப்படி தான், அப்படியே ஜாலியாக இருக்கிறது போகிறது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி இவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்களா? ரியல் லைஃப் அப்படி இல்லை. உடனே அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டு, நான் நினச்சது வேற, ஆனால் இங்கே வேறு மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி என்னால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது யாரும் சொன்னால் ஏற்றுக்கொள்வாங்களா? நான் சமைக்க மாட்டேன், வீடு பெருக்க மாட்டேன், சுத்தம் பண்ண மாட்டேன், இப்படிலாம் கணவரோடு அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம், அதெல்லாம் இல்லை. ஜாலியாக டெய்லி சினிமா பார்க்கணும், சுற்றணும், பீச்சுக்கு போகணும், பைக்கில் வரணும், ஹோட்டலில் சாப்பிடணும், இதான வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுன்னு எப்படி இருக்குது? அதனால விரக்தி அடைந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்தவங்க அந்த அதிகாரிகளும் மனநல மருத்துவர்களும். அப்போ இதை குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கணும்னு அதெல்லாம் செய்கிறாங்கன்னு வைங்க. அப்போ என்ன அர்த்தம்? தவறான புரிந்து கொள்ளுதல். நிறைய பேருக்கு தவறான புரிந்து கொள்ளுதல். அதான் ஒருத்தர் ஒரு பேட்டியில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. கல்யாணத்துக்கு முன்னால், கல்யாணம் நிச்சயம் பண்ண பிறகு கல்யாணத்துக்கு இடையில சிலர் 3 மாதம் 6 மாதம் இடைவெளி இருக்கும்ல, அப்போ நிறைய ஃபோனில் பேசுவாங்க தெரியுமா? அப்போ அன்பாக பேசுகிறது, கரிசனையாக பேசுகிறது, அதெல்லாம் இருக்குல்ல. அவர் பேசணும், ரொம்ப அன்பாக இருக்கார், ரொம்ப கரிசனையாக இருக்கார், என் மேலே ரொம்ப அக்கறை, அது மாதிரி ரொம்ப அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. 6 மாதம் கழித்து கல்யாணம் ஆன பிறகு அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்களா? கல்யாணம் ஆன பிறகு எப்படி பேசுவார்? அப்போ மேரேஜுக்கு ஆயத்தமாகிற, கல்யாணம் பண்ண போகிற ஒரு மனைவி இப்போ மனைவி ஆயிட்டாங்க. இப்போ அதே கணவர் என்ன சொல்கிறாரு? வீட்டுக்கு வந்தவுடனே ஏன் குப்பை கிடக்குது, ஏன் இந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணலை, ஏன் அந்த கிச்சன் இப்படி அழுக்காக கிடக்குதுல, நீட்டை அடுக்கி வைக்க வேண்டியதான்னு பேசுகிறாரு. இப்போ பார்க்குறாங்க, இவர் என்ன மாறிட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னால் வேறு மாதிரி பேசினார் ஃபோன்லலாம், அவர் மாறலை. இதுதான் உண்மை. லைஃப் அதுதான் உண்மை, யதார்த்தம் அதுதான். அதை நீங்கள் புரிந்து கொள்ளலை. நிறைய பெண்கள் புரிந்து கொள்றதில்லை. அவனே கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி பேசுனாங்களோ, மாமியார் சொல்லுவாங்க, மகள்மா அவனுக்கு அப்படின்னு அப்படியே போயிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, ஏன் அப்படி இருக்க, இப்போ சோம்பேறியா, காலையில் எழும்பி வேலை செய்ய, அப்படி தான் சொல்லுவாங்க. அதான் குடும்பம். இதை நிறைய பேர் புரிந்து கொள்ளாததுனால தான் நிறைய பிரச்சனை குடும்பத்தில். அப்போ குடும்பம்னா என்ன? அதில் ஒரு மனைவியனுடைய பொறுப்பு என்ன, கணவனுடைய உத்தரவாதம் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ரோல் இருக்குது, பொறுப்புகள், கடமைகள். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான குடும்பம், உண்மையாக நேச்சுரலாக நம்ம வாழ்க்கையில் யதார்த்தம் என்ன,
இதை புரிந்து கொள்ளாமலேயே தவறான கான்செப்ட் மனசுல நிறைய பேர் ஏற்றிக்கொள்றாங்க. சிலருடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க, அவங்க கூட வேலை பார்க்குறவங்க படிக்க நான் இப்படிதான் இருப்பேன். ஒவ்வொரு குடும்ப வித்தியாசம். வெளியில் அவங்க வீரம் பேசுவாங்க, வீட்டுக்குள்ளே போங்க நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. நீங்கள் அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாக கற்றுக்கொள்ளணும்னா வேத வசனம். இந்த புஸ்தகத்தில் தான் குடும்பத்தை குறித்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எதுக்கு இந்த குடும்பம், இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு என்ன, குடும்ப சமாதானம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு என்ன பண்ண எல்லாமே எழுதப்பட்ட ஒரே புஸ்தகம் இந்த தேவனுடைய வார்த்தை ஆகிய வேத புஸ்தகம். அதனால தான் இதிலிருந்து நான் உங்களோட கூட பேசுகிறேன். அப்போ நீங்கள் வேத புஸ்தகத்தில் தான் ஒரு குடும்ப வாழ்க்கை யாரால் ஏற்படுத்தப்பட்டது. இப்போ கணவன் மனைவி ஒரு ஃபேமிலின்றது யார் ஏற்படுத்தினா, இதை எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, இந்த குடும்பம் எதுக்கு ஏன் ஏற்படுத்தப்பட்டது, இந்த குடும்பம் அவசியம்தானா, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள்னு ஒரு உறவு அவசியம்தானா, இது எல்லாமே வேத புஸ்தகத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து நம்ம சத்தியத்தை அறிந்து கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கை இனிமையா இருக்கும். அதனால தான் இனிய இல்லறம் அப்படின்னு பேர் வச்சு தான் நாங்கள் குடும்பத்துக்கான ஒரு நிகழ்ச்சி வழங்குகிறோம். மகிழ்ச்சியான குடும்பம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். இதுவரை மகிழ்ச்சி இல்லையாங்க, என்னங்க குடும்பம் ஏதோ வாழ்ற அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை, இயேசு உடைய குடும்பத்தை சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி, அதுக்கு தான் உங்களோட பேச விரும்புகிறார். இதுவரை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, என்ன குடும்பம் நீ வெறுத்து போயிருக்கிறீங்களா? இயேசு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மகிழ்ச்சியான குடும்பமாய் மாற்றப் போகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியில் உங்களோட பேச விரும்பி இந்த மகிழ்ச்சியான குடும்ப தலைப்பில் உங்களோட பேச வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க நரகம்னு நினைக்கிற உங்களுடைய குடும்பம் குட்டி மோட்சமாய் மாறிவிடும். நீங்க ஏண்டா இந்த குடும்பம் நினைக்கிறீர்கள், இந்த குடும்பம் தான் எனக்கு சந்தோஷம், ஆண்டவர் எனக்கு இதில் இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவீங்க. இன்னைக்கு எதை குறித்து துக்கப்படுறீங்களோ அதை குறித்து நீங்க மகிழ்ந்து களி கூறும்படியான காரியம் நடக்கும். அதை நீங்க அறிந்து கொள்ளணும்.